Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. இந்த நிகழ்வை பார்க்கும்போது இந்த இடத்திலே தேசத்தையும் தெய்வத்தையும் இரு கண்களாக போற்றி ஐயா பசும்பொன் தேவர் அவர்கள் நம்முடன் இல்லையே என்ற கவலை இருக்கிறது. ஒரு முறை மூதறிஞர் ராஜாஜி அவரிடம் பசும்பொன் தேவர் சொன்னார் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. ராஜாஜி சொன்னாராம், திமுகவுடன் கூட்டு வைத்துக் கொள்ளலாம், நாம் ஆட்சிக்கு வருவதற்கு அது நன்றதாக இருக்கும் என்று சொன்னாராம். அப்போது பசும்பொன் தேவர் சொன்னார், திமுக ஆட்சிக்கு வருவது நமக்கு நன்றதாக இருக்கலாம் ஐயா, ஆனால் அது தமிழ்நாட்டிற்கு நல்லதல்ல, அதனால் கூட்டணி வைக்கக்கூடாது என்று பசும்பொன் தேவர் கூறினார். தன் வாழ்நாள் முழுக்க திமுகவுடன் ஒட்டுமில்லை, உறவுமில்லை, கூட்டணியும் இல்லை என்று வாழ்ந்த ஐயா பசும்பொன் தேவர் அவர்களை நினைவில் கொண்டு, இன்னைக்கெல்லாம் என்ன ஃபேஷன்னா, திமுக ஆட்சி எதிர்கட்சிகள் கூட்டம் நடத்தினால் இது மாதிரி குறுகலான சந்தை தான் நமக்கு பொதுக்கூட்டம் நடத்துறது கொடுப்பாங்க. குறுகிய சந்தை கொடுப்பது என்ன காண்பிக்கிறது என்றால், திமுக குறுகிய புத்தி உள்ள கட்சி என்பதை காண்பிக்கிறது, குறுக்கு புத்தி உள்ள ஒரு கட்சி. இப்படியெல்லாம் எதிர்கட்சிகளின் வாயை அடைத்துவிட முடியாது. இந்த குறுக்கு புத்தியே உங்கள் ஆட்சியின் நாட்கள் குறுகி கொண்டிருக்கின்றன என்பதை காண்பிக்கிற ஒரு கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் அமையப் போகிறது. நிச்சயமாக ஒரு மாற்றம் வரத்தான் போகும். என்கிட்ட கூட ஒரு மீடியா நண்பர் கேட்டார், கூட்டணின்னு எழுதியிருக்கிறீங்க, மேடைக்கு புன்புறம் கூட்டணினா 3 சுழி நீ போட்டிருக்கிறது, மேடையின் முகப்பில் கூட்டணினா 2 சுழி நீ போட்டிருக்கு, இது தப்பு இல்லையான்னு கேட்டார். தப்பு தான். மேடைக்கு பின்னால கூட்டணின்னு எழுதின தொழிலாளி ஐயா காமராஜர் ஆட்சி பண்ண காலத்தில் படித்தவர். இங்கே நீ 2 சுழி நீ போட்டது கலைஞர் ஆட்சியில் படித்த தம்பி எழுதியிருக்கிறாரு, அதனால அவர் தப்பு தப்பா தான் எல்லாம் எழுதுவார். எதெல்லாம் இந்த மீடியாவில் பிரச்சனை பாருங்க. ஒரு கூட்டணியில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று சொல்வதற்கு எதையெல்லாம் பிரச்சனையாக கேட்கிறார்கள் என்று பாருங்கள். நான் சுருக்கமாக இந்த யாத்திரை, இந்த பயணத்தினுடைய நோக்கத்தை சில வரிகளில் தான் சொல்ல போறேன். சுருக்கமாக நாம் ஒரு பஜனை பாட போறோம். வெங்கடேசா வெங்கடேசான்னு ஒரு பஜனை வர மாதிரி ஒரு பஜனை பாட போறோம். நான் சில வாக்கியங்களை சொல்லுவேன், நீங்க எல்லாம் சத்தமா ஸ்டாலின் ஆட்சி திமுக ஆட்சின்னு மாத்திரம் திரும்ப திரும்ப சொன்னா போதும். சொல்லலாமா? சொல்லியாச்சுன்னா இந்த கூட்டம் அதனுடைய நோக்கத்துடன் துவங்க ஆரம்பிக்கும் என்று நினைக்கிறேன். சத்தமா சொல்லணும். திமுக ஆட்சி ஸ்டாலின் ஆட்சின்னு சொல்லணும். நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். மக்கள் கூட்டம் வயிறறிஞ்சு போனா மதுவோடு தமிழர்கள் தள்ளாடி நடந்தா மாநிலம் முழுசும் கஞ்சா கிடைச்சா, மாணவர்க்கெல்லாம் போதை மருந்து கிடைச்சா, பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூட்டி பறிச்சா, அரசு ஊழியர் வயிற்றில் அடிச்சா, ஆசிரியர்களை ஏமாத்தி பொழைச்சா, பெண்களை எல்லாம் ஓசின்னு சொன்னா, பாலியல் கொடுமைகள் பல மடங்கு கூடினா, நிறைய பேர் வாயை திறக்கலையே, அவங்க பேசுறதுதான் கேக்குது, நீங்க பேசுறது கேட்கல. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருவா. அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும்னு ஆரம்பிச்சிருவா. பெண்களை எல்லாம் ஓசின்னு சொன்னா, போக்சோ குற்றங்கள் பெருசா போச்சுன்னா, பாலியல் கொடுமைகள் பல மடங்கு போச்சுன்னா, போலீஸ்காரங்களை ரவுடிகள் அடிச்சா, போலீஸ்காரங்களை ரவுடிகள் அடிச்சா, குழந்தைகள் மருந்தில் கலப்படம் செஞ்சா, குழந்தைகள் மருந்தில் கலப்படம் செஞ்சா, லாக்அப் மரணங்கள் அடிக்கடி நடந்தா, லாக்அப் மரணங்கள் அடிக்கடி நடந்தா, அணில் ஓடி கரண்ட் கட்டானா, அணில் ஓடி கரண்ட் கட்டானா, இலங்கை தமிழன் செத்து போனான்னா, இலங்கை தமிழன் செத்து போனான்னா, கச்சை தீவை தாரை வார்த்திருந்தா, கச்சத்தீவை தாரை வார்த்தா,
மதுரையில் சாலைகள் கண்ணில் படலன்னா ஸ்டாலின் ஆட்சி டிஎம்கே ஆட்சி மதுரையில் சாலைகள் கண்ணில் படலன்னா ஸ்டாலின் ஆட்சி டிஎம்கே ஆட்சி மாநகராட்சியில் வீட்டு வரி திருட்டுனா ஸ்டாலின் ஆட்சி டிஎம்கே ஆட்சி மாநகராட்சியில் வீட்டு வரி திருட்டுனா ஸ்டாலின் ஆட்சி டிஎம்கே ஆட்சி தமிழனை தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்தா ஸ்டாலின் ஆட்சி டிஎம்கே ஆட்சி தமிழனை தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்தால் ஸ்டாலின் ஆட்சி டிஎம்கே ஆட்சி மக்கள் கூட்டம் வயிறு எரிஞ்சா ஸ்டாலின் ஆட்சி டிஎம்கே ஆட்சி மக்கள் கூட்டம் வயிறு எரிஞ்சா ஸ்டாலின் ஆட்சி டிஎம்கே ஆட்சி மதுவில் தமிழ்நாடு தள்ளாட வச்சா ஸ்டாலின் ஆட்சி டிஎம்கே ஆட்சி மதுரை தள்ளாட வச்சா ஸ்டாலின் ஆட்சி டிஎம்கே ஆட்சி மாநிலம் முழுசும் கஞ்சா கிடைச்சா ஸ்டாலின் ஆட்சி டிஎம்கே ஆட்சி மாநிலம் முழுசும் கஞ்சா கிடைச்சா ஸ்டாலின் ஆட்சி டிஎம்கே ஆட்சி பாட்டிலுக்கு 10 ரூபாய் தட்டி பறிச்சா ஸ்டாலின் ஆட்சி டிஎம்கே ஆட்சி மாணவர்க்கெல்லாம் போதை மருந்து கிடைச்சா ஸ்டாலின் ஆட்சி டிஎம்கே ஆட்சி அரசு ஊழியர் வயிற்றில் அடிச்சா ஸ்டாலின் ஆட்சி டிஎம்கே ஆட்சி பெண்களை எல்லாம் ஓசின்னு சொன்னா ஸ்டாலின் ஆட்சி டிஎம்கே ஆட்சி இதுதான் இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தமிழகம் தலைநிமிர ஒரு தமிழனின் வெற்றி பயணத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். ஒரே ஒரு நிமிடம் மாத்திரம் நாம் எல்லாம் எழுந்து நின்று கையை நீட்டி ஒரு சூளுரை செய்ய போகிறோம். ஒரு சூளுரை ஏற்க போகிறோம். அமைதியாக எழுந்து நிற்போம். கைகளை நீட்டி நின்று ஒரு சூளுரை ஒன்றை வாசிப்போம். எழுந்து நிற்கலாம். கையை நீட்டும். அப்படி கையை நீட்டலாம், இல்லை கையை குவித்து பிரார்த்தனை பண்ணலாம். உங்க சௌரியம்தான். நான் சொல்றதை எல்லாரும் சத்தமா திரும்பி சொல்லலாமா? சர்வசக்தி வாய்ந்த மீனாட்சி அன்னையே, சர்வசக்தி வாய்ந்த மீனாட்சி அன்னையே, பாண்டி முனீஸ்வரரே, 18ஆம் படி கருப்பணனே, உங்களை சாட்சியாக வைத்து சூளுரைக்கிறோம். சர்வசக்தி வாய்ந்த மீனாட்சி அன்னையே, பாண்டி முனீஸ்வரரே, 18ஆம் படி கருப்பனே, உங்களை சாட்சியாக வைத்து சூளுரைக்கிறோம். தமிழகத்தில் காட்டாட்சி நடத்தும் மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றும் வரை ஓயமாட்டோம். தமிழகத்தில் காட்டாட்சி நடத்தும் மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றும் வரை ஓயமாட்டோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் அரசியல் ஓய்வு கொடுத்து வீட்டுக்கு அனுப்புவோம். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் அரசியல் ஓய்வு கொடுத்து வீட்டுக்கு அனுப்புவோம். தேர்தலில் வெற்றியை மாண்புமிகு பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம் என்று சூளுரைக்கிறோம். தேர்தலின் வெற்றியை மாண்புமிகு பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம் என்று சூளுரைக்கிறோம். பாரத் மாதா கி பாரத் மாதா கி வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு திருப்பரங்குன்றம் முருகனுக்கு வணக்கம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax Vest and Briefs.